ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். பச்சைப்பயிரும் வெந்தயம் இது ரெண்டையும் வந்து ஊற வச்சு முளப்பு கட்டி நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை, அப்புறம் செம்பருத்தி பூ, மருதாணி இதையும் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு ஹேர் பேக் போடணும்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து இதில் பொடிச்சு ரெண்டுலேயுமே காய வச்சு ரெடியாக வச்சுருக்கீங்களா, அது எல்லாமே ஒன்றாவே பொடிச்சு வச்சுக்கோங்க. பொடிச்சு வச்சுட்டு நீங்கள் எப்போல்லாம் ஹேர் பேக் போடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து தேங்காய் பால் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த பால் கூட நீங்கள் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக் போட்டுக்கோங்க. ஹேர் பேக் போட்டிங்க அப்படின்னா முடி வந்து எப்போவுமே ஷைனிங்காக நல்லா கருகருன்னு நல்லா லாங்காகவும் வரும். அப்புறம் வந்து அந்த புழுவெட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் இருக்காது, நல்லா இருக்கும் ஹேரு. அப்புறம் அந்த ஒயிட் ஹேர்லாம் வராது, சூப்பராக இருக்கும். நல்லா லென்த்தான ஹேராகவும் கிடைக்கும், நல்ல ஷைனிங் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங் கிடைக்கும். ஹேர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும், பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.